Hi students, இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல Pythagoras theorem பார்க்கலாம். So first statement பாருங்க, in a right angle triangle. Right angle triangleனா first ஒரு triangle எடுத்துக்க போறோம். இந்த triangleல 90 degree இருக்கிறது தான் right angle. So 90 degree எப்படி இருக்கும்? 90 degree இப்படி L shapeல இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறது தான் 90 டிகிரி. ஸோ இந்த மாதிரி எல் ஷேப்ல இருக்கிறது தான் 90 டிகிரின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே 90 டிகிரி எங்கே இருக்குன்னா ஏல இருக்கு. பார்த்தீங்கன்னா எல் ஷேப்ல இருக்கு. ஸோ ஏல 90 டிகிரி எடுத்திருக்கேன். ஸோ அதுதான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். In a right angle triangle, the square on the hypotenuse is equal to the sum of the square on the other two sides. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ இந்த ட்ரையாங்கிள்ல எது அதிகமான சைடு? லென்த் சைடு வந்து பிசி. பிசி தான் லென்த் அதிகமா இருக்கு. ஸோ பிசி இஸ் தி ஹைபோட்டனியூஸ். இந்த ஹைபோட்டனியூஸ் சைடை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா அதர் டூ சைட்ஸை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கணும். ஸோ இதுதான் கண்டிஷன். புரியுதா? இந்த கண்டிஷனை தான் இந்த ஸ்டேட்மெண்ட்ல நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம். ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் the square of the hypotenuse is equal to the sum of the square of the other two sides. அடுத்த ரெண்டு பக்கத்தை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கணும். இந்த கண்டிஷனை தான் இப்போ நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ப்ரூஃப்ல given என்ன கொடுத்திருக்காங்களோ அதை எடுத்து வந்து எழுத போறோம். சோ என்ன கொடுத்திருக்காங்க? in triangle ABC angle A equal to 90 degree. சோ ஒரு triangle ABC ல A என்ற ஆங்கிள்ல 90 டிகிரி இருக்கு. இதுதான் நம்மகிட்ட இருக்க கண்டிஷன். கொடுத்திருக்க கண்டிஷன் இதுதான். சோ என்ன ப்ரூஃப் பண்ண போறோம்? டு ப்ரூவ் என்ன ப்ரூஃப் பண்ண போறோம்னா இந்த சைடு ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணா தேர்ட் சைடுக்கு ஈக்குவலா வரப்போகுது. ஸோ ஏபி ஸ்கொயர் பிளஸ் ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர். இந்த கண்டிஷன் தான் இப்போ நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம். ஸோ இந்த கண்டிஷனை ப்ரூஃப் பண்றதுக்கு முன்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளே ஒரு லைனை இந்த ட்ரையாங்கிள கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். ஸோ எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறேன்? ஸ்ட்ரெயிட்டா இங்க இருந்து ஒரு லைன் வரையறேன். நேம் இட் அஸ் டி. இந்த பாயிண்ட்டை வந்து நான் டின்னு பாயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லைனை வந்து எப்படி வரைஞ்சிருக்கேன்னா ஏடி இஸ் பெர்பெண்டிகுலர் டு பிசி. பிசிக்கு பெர்பெண்டிகுலரா ஏடியை டிரா பண்ணியிருக்கேன். அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன்ல என்ன பண்ணிருக்கோம்? டிரா ஏடி பெர்பெண்டிகுலர் டு பிசி. கவனிங்க, டிரா ஏடி பெர்பெண்டிகுலர் டு பிசி ரெண்டுத்தையும் என்ன பண்ணிருக்கோம்? ஏடின்ற ஒரு லைனை பிசிக்கு பெர்பெண்டிகுலரா வரைஞ்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த ப்ரூஃப் பண்ண வேண்டிய கண்டிஷன்ல ஏபி ஸ்கொயர் ஃபைண்ட் பண்ணும், ஏசி ஸ்கொயர் ஃபைண்ட் பண்ணும். இது ரெண்டுத்தையும் ஃபைண்ட் பண்ணிட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா பிசி ஸ்கொயர் வருதான்னு செக் பண்ண போறோம். இந்த கண்டிஷனை தான் ப்ரூஃப் பண்ண போறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா கொடுத்துருக்க இந்த ட்ரையாங்கிள்ல என்ன பண்ண போறோம்? பெரிய ட்ரையாங்கிள் பிஏசி. பிஏசின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பிஏசில இருந்து இந்த சின்ன ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிளை நம்ம ஒரு லைன் போட்டு ரெண்டு போர்ஷனா பிரிச்சு வச்சிருக்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ண போறேன்னா இந்த பெரிய ட்ரையாங்கிளோட சின்ன ட்ரையாங்கிளை கம்பேர் பண்ண போறேன். பிடிஏவை கம்பேர் பண்ண போறேன். அடுத்து ஏடிசியை கம்பேர் பண்ண போறேன். இந்த மாதிரி கம்பேர் பண்ணி இந்த ஒரு ட்ரையாங்கிளை பெரிய ட்ரையாங்கிளோட கம்பேர் பண்ணணும். அடுத்த ஸ்டெப்ல பெரிய ட்ரையாங்கிளோட இந்த ட்ரையாங்கிளை கம்பேர் பண்ணணும். ஸோ கம்பேர் பண்ணி ஏபி ஸ்கொயர் என்ன, ஏசி ஸ்கொயர் என்னன்னு ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கம்பேர் ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள். இப்போ இந்த சின்ன ட்ரையாங்கிளை தான் நம்ம கம்பேர் பண்ண போறோம். ட்ரையாங்கிள் ஏபிசியோட எதை கம்பேர் பண்ற? டிபிஏ. ட்ரையாங்கிள் டிபிஏ. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் கம்பேர் பண்ணிட்டோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா பி தான் காமனா இருக்கு. பின்ற ஆங்கிள் ஏபிசி. இதுல பாத்தீங்கன்னா ஏபிசி டிபிஏ ரெண்டுத்திலையும் பின்ற ஆங்கிள் காமனா இருக்கு. ஸோ அதை எழுதிக்கோங்க. ஆங்கிள் பி இஸ் காமன். நெக்ஸ்ட் நம்மகிட்ட இருக்க கண்டிஷன்ல 90 டிகிரி. 90 டிகிரி இங்க டிலையும் இருக்கு. டி வந்து ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கிறதுனால இங்கேயும் 90 டிகிரி இருக்கு. ஸோ 90 டிகிரி எங்க இருக்கு? ஏல இருக்கு, டில இருக்கு. ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள்ல ஏல இருக்கு, இந்த சின்ன ட்ரையாங்கிள்ல டில இருக்கு. ஸோ அந்த கண்டிஷனை தான் இப்போ நம்ம எழுத போறோம். ஆங்கிள் பி இஸ் காமன். ஆங்கிள் பியை வந்து காமனா எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் 90 டிகிரி எங்க இருக்குன்னு பாருங்க. ஆங்கிள் ஏல 90 டிகிரி இருக்கு. அடுத்து இந்த சின்ன ட்ரையாங்கிள்ல ஆங்கிள் டில 90 டிகிரி இருக்கு. ஸோ 90 டிகிரி எங்க இருக்குன்னு எழுத போறோம். ஸோ 90 டிகிரி எங்க இருக்கு? பிஏசி. பெரிய ட்ரையாங்கிள்ல பிஏசி. ஏல 90 டிகிரி இருக்கு. ஆங்கிள் பிஏசி விச் இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? பிடிஏ. ஆங்கிள் 90 டிகிரி எங்க இருக்கோ அந்த ஆங்கிள் நடுவுல வர மாதிரி எழுதிக்கோங்க. இதுல ஏல இருக்கு, இங்க டில இருக்கு. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. So given, இப்போ ரீசன்ல என்ன எழுத போறோம்?
ஏற்கனவே நமக்கு தெரியும் அதுதான் given. ஏற்கனவே கொடுத்திருக்க கண்டிஷன் தான் given. ரீசன் என்னன்னு எழுத போறோம். givenல ஆங்கிள் BAC ஏல இருக்க 90 டிகிரி ஆல்ரெடி given தான். ஸோ அதனால givenல BAC equal to 90 டிகிரி. அண்ட் பை கன்ஸ்ட்ரக்ஷன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம், ஒரு லைன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம், AD is perpendicular to BCன்னு. ஸோ அது மூலயமா நமக்கு என்ன தெரியும், ஆங்கிள் BDA is equal to 90 டிகிரி. ஸோ இதுதான் ரீசனாக எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ இந்த ரெண்டு ஆங்கிளுமே 90 டிகிரி இருக்கு. ஸோ 90 டிகிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லலாம், இந்த பெரிய ட்ரையாங்கிளையும் 90 டிகிரி இருக்கு, சின்ன ட்ரையாங்கிளையும் 90 டிகிரி இருக்கு. ஸோ ஆங்கிள் வந்து சேமா இருக்கு, ரெண்டு ட்ரையாங்கிளையும் ஆங்கிள் சேமா இருக்கு. தேர்ஃபோர் என்ன சொல்லலாம், triangle ABC is similar to triangle DBA. நம்ம எடுத்திருக்க இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலரா இருக்கும். இதுதான் கண்டிஷன். ஸோ இங்க ரீசன் என்ன எழுதலாம்னா பை AA similarity. AA similarityனா என்ன அர்த்தம், ஆங்கிள் சிமிலாரிட்டி. ரெண்டுத்துலயும் ஆங்கிள் ஈக்குவலா இருக்கா, ஏபிசிலையும் 90 டிகிரி இருந்துச்சு, டிபிஏலையும் 90 டிகிரி இருக்கு. ஸோ ரெண்டுத்துலயும் ஆங்கிள் ஈக்குவலா இருந்ததுனால பை ஏஏ சிமிலாரிட்டியில இதை எடுத்திருக்க ரெண்டு ட்ரையாங்கிளுமே சிமிலரா இருக்கும் அப்படின்ற கண்டிஷனை நம்ம எடுத்தாச்சு. ஓகேங்களா, கவனிங்கப்பா. இப்போ இந்த சிம்பிள் தான் சிமிலாரிட்டிக்கான சிம்பிள். ஸோ ஆங்கிள் ஏபிசி இஸ் சிமிலர் டு ஆங்கிள் டிபிஏ. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுமே சிமிலர்னு சொல்லிட்டோம். ஸோ சிமிலரா இருந்துச்சுன்னா அதுல இருக்க சைட்ஸும் சிமிலரா தான் இருக்கும். ஸோ சைட் சிமிலர் எப்படி ஈஸியா எழுதுறது பாருங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிற ரெண்டு ஆல்பபெட் மட்டும் எடுத்துக்கோங்க, ஏபி பை அதே மாதிரி இங்க இருக்க ஃபர்ஸ்ட் ரெண்டு எடுத்துக்கோங்க, டிபி ஈக்குவல் டு செகண்ட் இருக்கிறத எடுத்துக்கோங்க, பிசி பை பிஏ. இது ரெண்டுத்தையும் நான் கிராஸ் மல்டிபிள் பண்ணோம். ஏபி இன்டூ ஏபின்னு இருந்துச்சுன்னா ஏபி ஸ்கொயர்னு ஈஸியாக எடுத்துக்கலாம். பிஏஓ ஏபிஓ ஈக்குவல் தான். ஸோ அதனால டினாமினேட்டர்ல இருக்க ரெண்டு வேல்யூமே நான் மாத்திக்கிறேன். திஸ் இம்ப்ளைஸ் ஏபி பை பிடி டிபியை நான் வந்து பிடின்னு எடுத்துக்கிறேன், விச் இஸ் ஈக்குவல் டு பிசி பை பிஏன்னு இருக்கு, அதை வந்து நம்ம ஏபின்னு எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன வரும், this implies AB into AB, AB square is equal to BC into BD, which is equation number 1. So first equation நம்ம proof பண்ணிட்டோம். இந்த கண்டிஷன்ல பாருங்க, to prove AB square plus AC square. இப்போ AB squareக்கான வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. செகண்ட் கண்டிஷன்ல இப்போ என்ன பண்ண போறோம், AC ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி BC ஸ்கொயர் வருதான்னு செக் பண்ண போறோம். ஸோ இங்க என்ன பண்ணீங்களோ அதே ப்ரொசீஜர் தான் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் பண்ண போறோம். ஸோ இங்க என்ன பண்ணோம், கம்பேர் ட்ரையாங்கிள் ஏபிசி வித் டிபிஏ. அதே மாதிரி செகண்ட் கண்டிஷன்ல ஏபிசியோட டிஏசி இந்த செகண்ட் பார்ட் ஆஃப் தி ட்ரையாங்கிளை வச்சு கம்பேர் பண்ண போறோம். ஸோ இங்க என்ன எழுதலாம், கம்பேர் ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள். இங்க என்ன பண்ண போறோம், இந்த ஏபிசியோட இந்த ட்ரையாங்கிள் இந்த செகண்ட் போர்ஷனை தான் இப்போ நம்ம கம்பேர் பண்ண போறோம். ஸோ டிஏசி, ட்ரையாங்கிள் டிஏசி. அடுத்த ஸ்டெப்ல இங்க என்ன எழுதிருக்கோம், பி ஆங்கிள் பிஏ காமனா எடுத்துருக்கீங்க, இங்க ஆங்கிள் சி இஸ் காமன். ரெண்டுத்துலயுமே சின்ற ஆங்கிள் காமனா இருக்கு, ஏபிசின்னு இருக்கு. அடுத்தது இங்க எடுக்கும்போது டிஏசின்னு இருக்கு, ஆங்கிள் சி இஸ் காமன். கவனிங்கப்பா, இப்போ இந்த செகண்ட் போர்ஷன்ல என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஏபிசி ட்ரையாங்கிளோட செகண்ட் போர்ஷனை கம்பேர் பண்ணியிருக்கோம், சின்ற ஆங்கிளை காமனாக வச்சிருக்கோம். ஸோ அடுத்து 90 டிகிரி எங்கே வருது, இப்போ இதில் என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் எந்த ரெண்டு ஆங்கிளில் 90 டிகிரி இருக்குன்றத ட்ரையாங்கிள் இருந்து எடுத்துருந்தோம். அதே மாதிரி இதே தான் இங்கே ஏபிசி ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள், ரெண்டுத்துலையுமே ஏபிசி தான் ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள். ஸோ இங்கே என்ன எழுதிருக்கீங்களோ அதையே எடுத்துக்கோங்க, ஆங்கிள் பிஏசி. பிஏசியோட அடுத்த ஆங்கிள் இங்கே என்ன இருக்கு, ஏடிசி. இந்த ஆங்கிள் தான் கம்பேர் பண்ணுவோம், இந்த ட்ரையாங்கிள் தான் கம்பேர் பண்றோம், ஏடிசி. டில தான் 90 டிகிரி இருக்கு, ஸோ அதனால நான் ஏடிசின்னு எடுக்கிறேன். நமக்கு ஆங்கிள் எங்க இருக்கோ அந்த வேல்யூ நடுவில் இருக்கணும். இங்க ஏல 90 டிகிரி இருக்கு, டில 90 டிகிரி இருக்கு, ஸோ அதனால இது ரெண்டுத்தையும் நான் நடுவில் வச்சிருக்கேன், விச் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஓகேவா, ஸோ இப்போதான் நம்ம ரீசன் எழுதணும். இங்க என்ன ரீசன் எழுதிருக்கீங்களோ அதையே தான் நம்ம இங்க எழுத போறோம். ஸோ என்ன எழுத போறோம், கிவன்ல ஆல்ரெடி ஆங்கிள் பிஏசி equal to 90 degree நம்மட்ட இருக்கு. and by construction நம்ம ஆல்ரெடி ஒரு லைன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுனால இங்க என்ன போட்டிருக்கோம், ஏடிசி equal to 90 degree. ஏன்னா D ல வந்து
கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது நம்ம 90 டிகிரி டீல இருக்குன்னு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுனால ஏடிசி ஈக்குவல் டு 90 டிகிரி. அடுத்து இங்க என்ன கண்டிஷன் பண்ணிட்டீங்களோ அதே தான். ஸோ இப்போ ஆங்கிள் ரெண்டு ட்ரையாங்கிள்லயும் ஆங்கிள் ஈக்குவலா இருந்தா இங்க என்ன பண்ணோம், இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னு சொன்னோம். Therefore triangle ABC is similar to triangle DAC. நம்ம என்ன ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்திருக்கோமோ அந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் அப்படின்னு சொல்லிட்டோம். ரீசன் இங்க எழுதிக்கோங்க, by AA similarity. AA similarityனா என்ன அர்த்தம், இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னு சொல்லிட்டோம். ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலரா இருந்துச்சுன்னா சைட்ஸும் அதோடைய சைட்ஸும் ரேஷியோல ஈக்குவலா இருக்கும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் கேஸ்ல பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இப்போ இதுல எப்படி ஈஸியா எழுது பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்க ரெண்டு லெட்டரை நம்ம டிவிஷன்ல போட்டோம். அதே மாதிரி இப்போ இதுல செகண்ட்ல இருக்கிறத போட்டுக்கோங்க. பிசி பை இங்க செகண்ட்ல இருக்கிறது ஏசி விச் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் போட்டுக்கோங்க. ஏசி பை இங்கேயும் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் போட்டிங்கன்னா டிசி. ஓகேங்களா? ஸோ இந்த கண்டிஷன் என்ன பண்ண போறோம், கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன வரும், ஏசி இன்டூ ஏசி ஏசி ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு பிசி இன்டூ டிசி. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணிட்டோம், ஏபி ஸ்கொயர். செகண்ட் ஈக்குவேஷன் ஏசி ஸ்கொயர். ஸோ ரெண்டு கண்டிஷனுமே நம்ம ப்ரூஃப்ல என்ன பண்ணணுமோ அது ரெண்டுத்தையுமே நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப்ல இது ரெண்டுத்தையுமே நம்ம ஆட் பண்ணணும். ஸோ என்ன பண்ணலாம், ஈக்குவேஷன் 1 பிளஸ் ஈக்குவேஷன் 2 ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்றேன். ஏபி ஸ்கொயர் பிளஸ் ஏசி ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர்ல என்ன ஃபைண்ட் பண்ணிருக்கோம், இந்த கண்டிஷன்ல ஏபி ஸ்கொயர் என்ன ஃபைண்ட் பண்ணிருக்கோம், பிசி இன்டூ பிடி. ஏசி ஸ்கொயர் என்ன ஃபைண்ட் பண்ணிருக்கோம், பிசி இன்டூ டிசி which is equal to இது ரெண்டுத்திலையும் பாருங்க பிசி காமனா இருக்கு. ஸோ பிசியை வெளியில எடுத்துட்டேன். ரிமைனிங் என்ன இருக்கும், பிடி பிளஸ் டிசி. பிடி பிளஸ் டிசி. பிடி பிளஸ் டிசினா என்னது, அது ஃபுல்லா ஒரு லைன் தான் which is equal to பிசி. பிடி பிளஸ் டிசி equal to பிசி. ஓகேவா? ஸோ இங்க இருக்க பிடி பிளஸ் டிசி equal to பிசி which is equal to BC square. Therefore, AB square plus AC square is equal to BC square. Hence, proved. So, this is the condition. We have to prove this. AB square plus AC square is equal to BC square. Hence, proved.